நடிகை ஸ்ரீபிரியாவின் கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது தரப்பை கேட்டறியலாம். வணக்கம் ஸ்ரீபிரியா. வணக்கம், சொல்லுங்க. அதாவது நீதிபதிகளாக செயல்படக்கூடாது என்ற கருத்தை ட்விட்டரில் பதிவிட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் நீங்க பதிவிட்டதுக்கு? காரணம் எனக்கு பார்க்கும்போது அது அதுக்குன்னு சட்டம், அதுக்குன்னு குடும்ப நீதிபதிகள் இருக்காங்க, நமக்கு வக்கீல் இருக்காங்க. நம்ம மன உளைச்சல் ஏற்படும் போது அதை நமக்கு சரிப்படுத்தி கொடுக்கறதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இது கடைசியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் எபிசோட்ல வன்முறையா கூட ஒருத்தர் அடிக்கிறாங்க. really doesn't look very healthy. இல்ல அப்படி பார்த்தாக்கா ஒரு நிகழ்ச்சியில ஒரு புத்தகத்து மேல கை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க. இது என்ன நம்மளா உண்டாக்கிக்கிட்ட கோர்ட்டா? ஹலோ, ஏற்கனவே இதுக்கு நடிகை குஷ்புவோ லட்சுமிராம் கிருஷ்ணன் ஆகியோர் அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பதில், அதாவது உங்களுடைய கருத்துக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. இதுக்கு காரணம் என்ன? இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இங்க பாருங்களேன், அவங்க பதில், நான் அவங்கள யாரோடைய பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல, அவங்கள நான் பதில் அளிக்கவும் சொல்லல. என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு. எனக்கு இது ஒரு தவறாதான் எனக்கு தெரியுது. என்னக்கா, இது முதல்ல நம்ம ஒரு நீதிமன்றத்துக்கும் நீதி சொல்றவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம உட்காந்துட்டு நம்ம இதுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் பல எபிசோட்ஸ்ல ஒருத்தர் பாஞ்சு இன்னொருத்தர் அடிக்கிறாரு. ஏன்னா ஏதோ ஒன்று ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? இதுக்கு இப்போ நான் ஒரு மாற்றத்தை உருவாக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இந்த ஆங்கர் பண்ற எந்த ஒரு நடிகையும் ஃப்ரீயா பண்றாங்களா? எனக்கு கவுன்சிலிங் தெரியும்னு சொல்றவங்க ஃப்ரீயா பண்றாங்களா? இப்ப நான் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு லாயர் கிட்டயோ இல்ல ஒரு பிரச்சனையா இருக்குன்னு ஒரு கவுன்சிலர் கிட்டயோ போயிட்டு அதை எனக்கு அவங்க சரி பண்ணி வச்சாங்கன்னா நான் நன்றி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய வேலை, ஐ டிட் மை ஜாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அதுக்கான ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. நம்மளும் ஆங்கர் பண்ணும்போது இப்ப நான் கூட ஆங்கர் பண்றேன்னா அதுக்கான எனக்கு சம்பளம் உண்டு, நான் அதை வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நான் எனக்கு சம்மந்தம் இல்லாத வேலையும் செஞ்சுட்டு ஐம் ட்ரைங் டு மேக் எ டிஃபரன்ஸ்ன்னு சொல்றது எந்த அளவு நியாயம்னு எனக்கு தெரியல. அழைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி ஸ்ரீபிரியா.